முடிஞ்சு போன விஷயம். ஒரு மசூதி தானே நீங்க கடந்து போறீங்க. அவன் அடுத்த மசூதியை இழுக்க கடப்பாதையோட நடந்து போறான். பாபரோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்களா? மதுரா இருக்க மசூதியில கைய வச்சுட்டான், சான்வாபி மசூதியில கைய வச்சுட்டான், அஜ்மீர் தர்காவில கைய வச்சுட்டான், சம்பால் மசூதியில கைய வச்சுட்டான். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு பாய். பாய், முஸ்லீம்களோட அடையாளம் தாடியும் தொப்பியும் நினைச்சிட்டீங்களா? பாய், உங்களோட அடையாளமே பள்ளிவாசல்களும் போராட்ட குணமும் தான் பாய். போராட்ட குணத்தை விட்டுட்டீங்கன்னா இங்க நிறைய பள்ளிவாசல்களை இழந்துடுவீங்க. பள்ளிவாசல் மத அடையாளம் மட்டும் இல்ல பாய், அது இந்தியாவுடைய பாரம்பரிய சின்னம். இவ்வளவு ஏன், போன வருஷம் டிசம்பர் மாசம் சரியான மழை, சென்னையில போய் மாட்டிக்கிட்டேன். செம்ம தண்ணி, சரியான வெள்ளம். அப்போ நான் ஒரு பள்ளிவாசல தான் பாருந்தேன். அங்க நான் மட்டும் இல்ல, என்னைய மாதிரி அது முஸ்லீமோ கிறிஸ்டினோ இந்து மக்களோ தாழ்த்தப்பட்டவங்களோ தலித்தோ அந்த பாகுபாடெல்லாம் அவங்க பார்க்கல. எல்லாருமே பள்ளிவாசலுக்குள்ளதான் அடைக்கலமா இருந்தோம். அங்கதான் இருந்து நமக்கு உண்டான எல்லா தேவைகளையும் பூர்த்தியும் பண்ணிக்கிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு வரலாறா இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் சர்ச்சையும் சங்பரிவார கூட்டம் வந்து இடிக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா?